அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இன்று இந்த பதிவில் பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் உருவான வரலாறு பற்றி, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய முன்னேற்றம் பற்றி சில தகவல்கள் தெரிவிக்க விரும்புகிறேன். 1955களில் பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் திரு டி கிருஷ்ணமச்சாரி அவர்களின் குழுமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது யுனைடெட் கிங்டம் அவர்களுடன் இணைந்து ப்ரெஷர் குக்கர் தயாரித்து இந்தியாவில் விநியோகித்திருக்கின்றார்கள். அந்த ப்ரெஷர் குக்கரில் பிரஸ்டீஜ் என்ற பெயர் இருக்காது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒப்பந்தம் போட்டு 25 வருடம் 30 வருடம் கழித்து இவர்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்வது போல் போட்டு, அந்த காலத்திலேயே ப்ரெஷர் குக்கர் தமிழ்நாட்டு மக்கள் உபயோகிப்பதற்காக சீரிய முயற்சி எடுத்து நல்ல முறையில் குக்கர் தயாரித்திருப்பார்கள். முதலில் குக்கர் பயன்படுத்தியவர்கள் அந்த நேரம் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் வைத்திருந்தவர்கள்தான். அதாவது குறிப்பாக மிகவும் வசதியாக இருந்தவர்கள்தான் அந்த குக்கரை உபயோகப்படுத்தி இருப்பார்கள். முதலில் எந்த பொருள் மார்க்கெட்டிற்கு வருகிறதோ அந்த பொருள் மக்கள் மனதில் நிலையாக நின்றுவிடும். அதனுடைய தரம் மிகவும் உயர்வாக இருந்தால் ஒரு நூற்றாண்டிற்கு அவர்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு நல்ல வளர்ச்சி அடைந்துவிடும். பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் அவர்கள் 1959களில் ஆரம்பித்து இன்று வரை பரிணாம வளர்ச்சி அடைந்து ப்ரெஷர் குக்கரிலிருந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறது, கரண்ட் குக்கர் போன்று விதவிதமான நவீனமான அனைத்து பொருள்களையும் தயாரித்து இன்றும் மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கின்றார்கள். உதாரணத்தில் பிரஸ்டீஜ் குக்கர் உபயோகிப்பவர்கள் பெரும்பாலும் அந்த குக்கரையே விரும்புவார்கள். காரணம், திறந்து மூடுவதற்கு வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த குக்கரில் வைத்தால் அவர்கள் ஒரு பெருமை என்பது போல் இருப்பார்கள். எங்கள் வீட்டில் பிரஸ்டீஜ் குக்கர் இருக்கிறது என்றால் அப்படியா என்று கேட்கும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்தவர்களாக குக்கரும் இருக்கும், அவர்களும் இருப்பார்கள். ஒரு காலத்தில் 3 லிட்டர் குக்கர் ரப்பர் விலை ₹6.25, ₹7.25, ₹9.25 என்று இருந்த காலத்தில் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ரிக்ஷாவில் சென்று ஒரு குக்கர் ரப்பர் குறைந்தது 1 வருஷமாவது உழைக்கும். இருந்தாலும் போக வர ரிக்ஷா செலவு அதிகமாகிவிடும் என்பதால் செல்லும்போது 1 அல்லது 2 குக்கர்கள் வாங்கி ஸ்பேராக வைத்துக் கொள்வார்கள். ரப்பர் அந்த அளவிற்கு குக்கர் இல்லாமல் இருக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையை அவர்கள் ஆரம்பித்த சிறிது நாட்களிலேயே மக்களுக்கு உணர்த்தி விட்டார்கள். பின்னாளில் நிறைய கம்பெனி குக்கர்கள் வந்தது, விலை குறைந்த குக்கர் வந்தது. குக்கர் என்றாலே பயமாக இருந்தது. இன்றளவும் குக்கர் வெடித்து விடுமோ என்ற பயத்தில் குக்கர் உபயோகிக்காதாலும் கூட உண்டு. இன்று அந்த அளவுக்கு பயம் இல்லை என்கிற அளவிற்கு குக்கரில் சிறு மாடர்னைஸ் பண்ணி பிரச்சனை இல்லாதபடி அவர்கள் செய்து மார்க்கெட்டில் இன்று வரை வலம் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த காலத்திலேயே ப்ரெஷர் குக்கர் பழையதை கொடுத்து மாற்றுவதற்கு, அவர்கள் ப்ராடக்டை வாங்குவதற்காக ஹெலிகாப்டரில் இருந்து பிரச்சார துண்டுகளை வீசி புதிய வியாபார யுக்தியின் மூலம் சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் குக்கர் உபயோகிப்பது, ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய உயர் அதிகாரியிடமோ தன்னுடைய சக ஊழியரிடமோ எங்கள் வீட்டிற்கு ஒரு குக்கர் வாங்க வேண்டும் என்று வாய் திறந்து முடிப்பதற்குள் எதிரில் இருப்பவர் பிரஸ்டீஜ் குக்கர் வாங்கல், அதுதான் நன்றாக இருக்கும் என்று சொல்வார். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு இருந்த குக்கர் இன்றளவும் அதே நிலையில் இருக்கிறது. குக்கர் உபயோகிப்பவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சில குற்றங்கள் குறைகள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இது வழக்கம்தான்.
ஒரு நிர்வாகம் இவ்வளவு வளர்ச்சி அடைவது என்றால் தரம், அதே நேரத்தில் அவர்கள் அந்த பெயரை இன்றளவும் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். முதலில் வெளிநாட்டு சக்தியுடன் இணைந்து செய்த அந்த குக்கர் 777 என்று பெயர் தாங்கி வந்தது. பின்னாளில் பிரஸ்டீஜ் என்ற குக்கராக பெயர் உருவானது. இன்று பிரஸ்டீஜ் கம்பெனிக்காரர்கள் ஏகப்பட்ட பொருட்கள் உபயோகிக்கின்றார்கள். புதிதாக நவீனமாக வேறு வேறு தொழில்கள் அனைத்தும் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயரை வாங்கி கொடுத்தது பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் தான். அதே நேரத்தில் அவர் இந்தியாவின் நிதி அமைச்சராகவும் பொருளாதாரத்துறை காமர்ஸ் மினிஸ்டராகவும் சென்ட்ரலில் இருந்திருக்கின்றார். இன்றளவும் அவர்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. கம்பெனியோட வளர்ச்சி அதிபயங்கரமான வளர்ச்சியாக இருக்கின்றது. இவர்கள் இடையிலேயே இவர்கள் குக்கர்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். அது அனைவரையும் திகைக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே மனைவியை விரும்புபவர்கள் விரும்பும் ப்ரெஷர் குக்கர் தான் பிரஸ்டீஜ் என்று. இது எவ்வளவு அர்த்தம் பொதிந்த வார்த்தை என்பது தமிழில் உற்று நோக்கி சற்று சிந்தித்து பார்த்தால் தெளிவான விடை கிடைக்கும். ஆனால் அவர்கள் முன்னேற்றத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இன்றளவும் அந்த கம்பெனி மென்மேலும் சிறந்து விளங்க என் போன்ற வாடிக்கையாளர் அல்ல, விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், உபயோகித்து பலன் பெற்றவர்கள் அனைவரும் அந்த கம்பெனியினுடைய குக்கருக்கு பெயர் சேர்ப்பதற்கு உறுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இது போன்ற பயனுள்ள பழைய புதிய நல்ல தகவல்களை தருவதற்கு தமிழ்நாடு குக்கர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.